வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தாலுகா ஆஃபீஸ் மூலிமா வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபை பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாதுன்னு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி அதோட சீனியாரிட்டி அடிப்படையில் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 5th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி ஐடிஐன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அண்டு இதுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 35,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் 15th டிசம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஸோ 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் சைட். இதிலே எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் தான் உங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க. ஒரு 5 போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த 5 போஸ்டிங்ஸ் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னா கொல்லப்பட்டி, குட்டம், வேல்வார்கோட்டை, தென்னம்பட்டி, ராமநாதபுரம். ஸோ இந்த 5 கிராம வருவாய்க்கு கீழே இருக்க இந்த 5 போஸ்டிங்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 5th பாஸ் பண்ணிக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்தவரை மினிமம் 21 மேக்ஸிமம் கேஸ்ட் வைஸுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 30 வரைக்கும், பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா வேலைவாய்ப்பு பதிவு பண்ண சர்டிஃபிகேட் இந்த இயர் வரைக்கும் ரெனியூவல் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு கீழே அப்ளிகேஷன் போடுறவங்க வேடச்சந்தூர் வட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸாக ஜாப்ஸை அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அப்டேட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களோட கல்வி தகுதி, இருப்பிடச் சான்று, ஜாதி சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப் இதெல்லாம் ஜெராக்ஸோட வேடச்சந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா 15/12/2020 மாலை 5:45 மணிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த ஜாபோட டீட்டெயில். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.